ஒரு பெரிய டைரியில் வந்து எழுதி கொடுக்குறாரு. எங்களோட மென்டார் சந்திரன் ராஜா அவர்கள் வந்து எழுதி கொடுக்குறாரு. எங்கே அவர் எப்படி வரணும், என்ன பண்ணணும், எங்கே நிற்கணும், எந்த ஆங்கிளில் நிற்கிறன்ற வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு. ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபோட்டோவோ கேமராவிலே எடுக்கல நம்ம. அது வந்து அனிச்சையாக தெரியுன்றதுனால நேச்சுரலாக தெரியும். மொபைலில் தான் ஃபோட்டோ கூட எடுக்கிறோம். ஓகே, மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அதை நாங்களே வந்து வைரல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கான்செப்ட், இது வந்து எல்லாமே த்ரூ கான்செப்ட் தான். கான்செப்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வரோம். அவர் வந்து எழுதி தராரு, எப்படி போகணும், எங்கே பார்க்கணும், இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துக்க வீட்டுக்கோ இல்லை ஒரு நிகழ்ச்சிகளோ போகும்போது சேரில் உட்கார கலாச்சாரம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அந்த கான்செப்டை உடைச்சி இவர் தரையில் உட்கார வைக்கும். இது வந்து எதாச்சியாக நடந்ததெல்லாம் கிடையாது. இது கான்செப்ட். தரையில் உட்காரணும், அனிதாவோட சகோதரர்கிட்ட வந்து தோளில் வந்து கை போடணும், இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை வந்து கரெக்டாக ஷூட் மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது. இந்த அரசியல் இதோட தாக்கம்லாம் அவருக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து ரசிகராக இருக்க வந்து வரைக்கும் ஓகே, மன்றமாக இருந்த வரைக்கும். ஆனால் அரசியலாக வரும்போது பழைய டீம் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம சொல்லணும். தளபதிக்காக ஆரம்பத்துலேருந்து யாரெல்லாம் உழைச்சாங்களோ, தளபதியை வந்து முழுசாக யார் தெரிஞ்சவங்களோ, அவருக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், அவர் வந்து அவரை எப்படி வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியுது, இந்த பழைய டீமுக்கு தான் வந்து தெரியும். 234 பேர் ஸ்ட்ராங்காக நிப்பாட்டுறதுக்கான ஆட்கள் இருக்காங்களா? அப்போ திமுகவில் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க, இல்லை அதிமுகவில் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்கன்னா அவர் லோக்கலில் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான ஆட்கள் இவங்கள்ட்ட இருக்காங்களா? மன்றங்கள்ல இருந்து வந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் ஆதரவாளர். அதாவது சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்னா 94, 95 காலங்களில் இருந்தவங்க யாருமே 2016 இவர் வந்ததுக்கப்புறம் இவர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டார். புதுசாக வந்தவங்கலாம் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் ஆதரவாளர் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்தனால இவரும் அவங்களுக்கு ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, தம்பிங்களா நான் வந்து உங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் போட்டேன், உன்னால் எவ்வளோ சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகிடு. விஜய் கூட வேலை செய்யக்கூடாது, நீங்கள் கட்சி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் புசி ஆனந்த் ஆதரவாளர்கள், வெளியில் இருக்கவங்களாம் விஜய் ஆதரவாளர்கள். இப்படி ஏதாவது ஒரு கட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் ரசிகர்னா எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர் தான். இங்கே 2 பிரிவு இருக்குது. ஒன்று புசி ஆனந்த் தொண்டர்கள், இன்னொன்று விஜய் தொண்டர். ஊடகங்களில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து சீமானை விட கூட வாங்கிடுவார், அதுதான் சீமான் அடிக்க காரணம் அப்படின்னு. ஸோ சீமானுக்கும் விஜய்க்குமான இது வந்து வாக்கு வங்கியோட பிரச்சனை தானா, இல்லை வேறு ஏதாவது உள்ள அரசியல் பிரச்சனை? விஜய் அவர்களை யாரும் வந்து நெருங்க முடியல. அவர் வந்து ஐசோலேட் பண்ண மாதிரி தனிமையில் தான் இருக்கார். ஏன்னா ஒரு மாவட்ட செயலர்கள் அவர் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. இப்படிதான் ஒரு கட்டமைப்பு. ஏன் அப்படின்னா, திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. யாராவது நேரடியாக தலைவர்கிட்ட வந்து நெருங்கிட்டாங்கன்னா நம்மளோட இருப்பு இங்கே காலி ஆகிடும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தடையை வந்து 2 பேருமே, ஜான ஆரோக்கியசாமி வந்து அவரும் ஒரு தடை போட்டு வச்சிருக்காரு, இவரும் ஒரு தடை போட்டு வச்சிருக்காரு. இவங்க 2 பேரை தாண்டி யாருமே வந்து நீங்கள் நெருங்க முடியாது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு மாவட்ட செயலர் வராருன்னா இவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அவரை வந்து அனுப்புவாங்க. இதைத்தான் நீ பேசணும், இவ்வளோ அளவு தான் பேசணும், இந்த ஸ்கேலில் தான் பேசணும், இந்த டோனில் தான் பேசணும். ஒரு ரோபோவுக்கு ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணும்போது அப்போ அவர் பார்க்கும்போது 2 வார்த்தை தான் பேச முடியும். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து பேச முடியாது. எந்த தொண்டர்களும் அவர் ரீச் பண்ண முடியாது, எந்த மாவட்ட செயலும் ரீச் பண்ண, எந்த தலைமை கழக நிர்வாகிகளும் வந்து ரீச் பண்ண முடியாது, மாநில நிர்வாகிகளும் ரீச் பண்ண, யாருமே அவர் வந்து ரீச் பண்ணார். பத்திரிகைகளும் அவர் ரீச் பண்ண முடியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் ரீச் பண்ண. அப்படி ரீச் பண்ண முடிஞ்சிருந்தா பல பேர் இன்னைக்கு இந்த கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பாங்க. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் பேசுறதுக்காக சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகருமான மணிகண்டன் வீராசாமி இணைஞ்சிருக்காரு. இவரை பற்றி இன்னொரு முக்கியமான பின்புலம் சொல்லணும்னா, தாவேக்காவோட முன்னாள் உறுப்பினர். தாவேக்காவுடைய அரசியலின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான விஷயங்கள் பற்றியும் மற்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றியும் அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தோழர். விஜயோடைய உருவாக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிளான் பண்ணி பில்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு அது எப்படி பில்ட் பண்ணாங்க, எஸ்ஏஎஸோட ரோல் என்ன, அதில் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது? அது பார்த்தீங்கன்னா 93, 94 காலகட்டங்களில் வந்து தலைவர் வந்து சினிமாவுக்கு வந்து வரார். திரு விஜய் அவர்கள் நாளைய தீர்ப்பு படத்தின் மூலிமா வராரு. அப்போத்துலேருந்து நம்ம அவருக்கு வந்து ரசிகர்களாக இருக்கோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அப்பா எஸ்ஏசி அவர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு வளர்ந்த ஒரு ஹீரோவாக வரும்போது அவருக்கு ஒரு ஆசை வருது, என் மகன் வந்து தமிழ்நாட்டு ஆளணும், சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. இது எல்லா தந்தையும் நினைக்கிறதான், இல்லை எதுவும் தவறு எதுவும் கிடையாது.
ஏன்னா மக்கள் வந்து அவர் மேலே வந்து அன்பு செலுத்துறாங்க. ஏன்னா அவர் வந்து சினிமா வந்து மற்றவங்க மாதிரி எடுத்த உடனே ஹீரோவா வந்து வந்துடலை. அவர் வந்து ஹீரோ தான், ஆனாலும் வந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு தான் வந்து அடுத்த ரஜினின்னு ஓப்பனாக விழா மேடைகள்லேயே சொன்ன காலம் இருந்துச்சுல்ல விஜய் அவார்ட்ஸில். ஆமாம். ஸோ அப்படி வந்ததுனால அந்த ஒரு மிகப்பெரிய மக்களோட அந்த ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் வந்து ஆர்ப்பரித்து இவரை நோக்கி வர்றதுனால அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து தெரிந்த முகமாக இருக்கிறதுனாலையும் இதை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் 2016 காலகட்டத்தில் தான் திரு வேல்முருகன் அவர் மூலிமா வந்து மன்றத்தில் அப்போ தான் வந்து மக்கள் இயக்கத்தில் வந்து திரு புசியானந்த் அவர்கள் வந்து வர்றார். பாண்டிச்சேரியிலேருந்து உள்ளே வர்றாரு, கௌரவ தலைவராக தான் உள்ளே வர்றார். அப்போ இந்த மாதிரி அசைன்மெண்ட் வரும்போது திரு புசியானந்த் அவர்கள் வந்து எங்களை மாதிரி ஆட்களோட வந்து பேசுறாரு, கேட்குறாரு. இப்போ எனக்கு வந்து அரசியல் ஒரு மென்டார் இருக்காங்க, சந்திரன் ராஜான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணி கொடுப்பாங்க, கான்செப்ட் பண்ணுவாங்க அவங்க. நாட் ஓன்லி ஸ்ட்ராட்டஜி, இப்போதான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு, அப்போலாம் வந்து கான்செப்ட் பேஸ் தான் வந்து பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்குறாரு. திரு புசியானந்த் அவர்கள் வந்து திரு சந்திரன் ராஜா அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ நாங்கள்லாம் ஒரே குழுவாக தான் இருக்கோம். அப்போ வந்து கேட்கும்போது கான்செப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறார், நான் சொன்னதெல்லாம் நீ பண்ணினா விஜய் சார் வந்து நல்லா வருவார். ஏன்னா மக்கள் இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும், மக்கள் இடத்துல அறிமுகம். திரைப்புறம் பிம்பம்ன்றது வேற, அரசியல்ன்றது வேற. இப்போ மக்களோட நிகழ்வுகளில் இருக்கணும், பொது நிகழ்வுகளில் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து அமையுது. அதை நம்ம வந்து நம்மளே அதை முன்னெடுக்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அப்போ வந்து திருப்பி வந்து ஒர்க் பண்ணி ஒரு பெரிய டைரியில் வந்து எழுதி கொடுக்குறாரு. எங்களோட மென்டார் சந்திரன் ராஜா அவர்கள் வந்து எழுதி கொடுக்குறாரு, எங்கே அவர் எப்படி வரணும், என்ன பண்ணணும், எங்கே நிற்கணும், எந்த ஹேங்கிளில் நிற்கிறன்ற வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு, டீட்டெயில்டாக. ஆமாம், டீட்டெயில்டாக வந்து கொடுக்குறாரு அவர். ஸோ இதை களத்தில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னா நம்ம தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஜல்லிக்கட்டில் உங்களோட ரோல் ரொம்ப முக்கியமானது, நிறைய வழக்குகளையும் சந்திச்சு. ஆமாம். ஸோ அப்படி வரும்போது இவர் வந்து சார் விஜய் சார் வந்து வராரு, முகத்தில் கட்சி கட்டு வந்து நிற்கிறாரு. ஸோ இது அந்த நிகழ்வு வந்து நடக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராஜா சார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் அந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபோட்டோவோ கேமராவிலே எடுக்கல நம்ம. அது வந்து அனிச்சையாக தெரியுன்றதுனால நேச்சுரலாக தெரியும், மொபைலில் தான் ஃபோட்டோ கூட எடுக்கிறோம். ஓகே, மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அதை நாங்களே வந்து வைரல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கான்செப்ட், இது வந்து எல்லாமே த்ரூ கான்செப்ட் தான், கான்செப்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வரோம். அதோட அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடியுது. அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டோம், அது பின்னாடி அப்படியே போய்கிட்டே இருக்கோம். திருப்பி வந்து ஒரு கேப் வந்துடுது. திருப்பி புசியானந்த் சார் என்ன பண்ணுறாருன்னு வந்து சந்திரன் ராஜா சார்கிட்ட வந்து கேட்குறாரு, ஆனால் திருப்பி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கண்ணே சாருக்கு அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து டீட்டெயிலாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட் பிரச்சனை வந்து பற்றி எரியுது. தங்கை அனிதாவோட மரணம் வந்து பெரிய லெவலில் வந்து இங்கே வந்து பேசப்படுது. ஸோ இதை இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணணும், இன்னும் வந்து பெருசாக அதை எடுத்துகிட்டு போகணும், நேஷனல் மீடியாக்கெலாம் இது போய் சேரணும்னா இப்போ நெல்சன் சொல்கிற மாதிரி எல்லா மீடியாவும் ஒரே குரலில் பேசுனுச்சுல்ல அந்த டைம். அனிதாவை அதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா விஜய் சாரால் தான் முடியும்னு சொல்லிட்டு திருப்பி கான்செப்ட் அவர் வந்து எழுதி தராரு, எப்படி போகணும், எங்கே பார்க்கணும், இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துக்க வீட்டுக்கோ இல்லை ஒரு நிகழ்ச்சிகளை போகும்போது சேர்ல உட்கார கலாச்சாரம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அந்த கான்செப்டை உடைச்சி இவர் தரையில் உட்கார வைக்கிறோம். தரையில் இதெல்லாம் வந்து கான்செப்ட், இது வந்து எதாச்சியாக நடந்ததெல்லாம் கிடையாது, இது கான்செப்ட். தரையில் உட்காரணும், அனிதாவோட சகோதரர்கிட்ட வந்து தோளில் வந்து கை போடணும், இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை வந்து கரெக்டாக ஷூட் மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது, சொல்லி அனுப்புறது தான். ஆமாம், நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அதையும் வந்து மீடியாக்கள் வந்து பெரிய லெவலில் வந்து அது வந்து பேசப்படுது. ஸோ தங்கையோட இறப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால வந்து ஜிஎன்எம்ல மிகப்பெரிய ஒரு இழப்பு, தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஸோ அதை நோக்கி வந்து முடிஞ்சுது, அது வந்துடுச்சு. திருப்பி இவங்க வந்து அப்படியே கேப் விட்டுருவாங்க. கேப் விட்டு திருப்பி வந்து அவர் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சந்திரன் சார்கிட்ட வரும்போது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா 2018 மே மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது, துப்பாக்கி சூடு வந்து நடக்குது, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான அந்த போராட்டத்தை. அப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்து கான்செப்ட் வந்து கொடுக்குறாரு, த்ரூ சந்திரன் சார் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து என்னன்னா அங்கே தான் வந்து சொதப்பலாது. இந்த ரெண்டு விஷயத்த நாங்கள் வந்து நேரடியாக நானே இன்வால்வ் ஆயிருக்கேன், அதில் வந்து நிறைய கைட் பண்ணி. இது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து தூத்துக்குடியில் வந்து போக முடியல, இவங்களை பெருசாக நம்ம கைட் பண்ண முடியல. நம்ம வந்து ரூட் மட்டும் பண்ணி கொடுத்தோம். சந்திரன் சார் கொடுத்த அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவர் சொன்ன கான்செப்ட் இவங்க வந்து முழுக்க என்ன பண்ணிட்டாங்க, சொதப்பல் பண்ணுறாரு. களத்தில் என்ன பண்ணுறாரு, சொதப்பல் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணாங்கன்னா பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க, சந்தா வந்து பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய பிரபலம் ஒரு நடிகர், அந்த இடத்துல பிரச்சனை. இதில் எங்களுக்கு இன்னும் மேலே பயம் என்னன்னா 144 அங்கே தடை இருக்கு, வெளியாட்கள் வந்து உள்ள வந்து வரக்கூடாதுன்ற ஒரு தடை இருக்கு. அந்த தடையை மீறி இவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வந்து என்ன சொன்னோம்னா
144 இருக்கிறதுனால சென்னைக்கு அவங்கள வந்து வைக்க இப்போ இவங்க பண்றாங்க பார்த்தீங்களா இந்த கான்செப்ட் பாதிக்கப்பட்ட மக்கள் இது நம்ம அப்போ கொடுத்த கான்செப்ட் இது. ஓகே, அதை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு 18 வருஷம் கழிச்சு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து தப்பா போயிடுச்சு. அப்ப நம்ம கொடுத்த கான்செப்ட் காரணம் என்ன 144 இருக்கிறதுனால அந்த மக்களை வந்து வெளியில வர சொல்லுங்க, நீங்க வந்து அங்க போகாதீங்க, நாளைக்கு ஏதாவது சிக்கல்கள் வரும். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபத்தை நம்ம வந்து புக் பண்ணி ஒரு லிமிட் எங்க இருக்கோ அதை தாண்டி அவங்கள வர வச்சு சென்னைக்கே வர வைக்கலாம். சென்னைக்கே வர வச்சு விஜய் சார் முன்னிலையில் அவங்கள வந்து பேச விட்டு மீடியாக்கள் நம்ம வர வச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறோம், உங்களோட நாங்க நிக்கிறோம் தோளோட தோல். ஏன்னா உயிரிழப்பு நடந்திருக்கு. பொருள் இழப்புனா பரவாயில்ல, நம்ம வந்து சரி பண்ணலாம். இது வந்து உயிரிழப்பு, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல கான்பிடென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன கான்செப்ட் விஷயமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவலா கொந்தளிப்பை ஏற்படுத்தின விஷயம். ஆமா. ஸோ அதை வந்து என்ன பண்ணிச்சு இவங்க வந்து முழுக்க முழுக்க சொதப்பல் பண்ணதுனால சந்திரன் சார் வந்து அப்செட் ஆயிட்டார். சந்திரன் ராஜா சார் வந்து அப்செட் ஆயிட்டார். என்னடா நம்ம கொடுத்தது இவங்க வந்து சொதப்பல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு திரு புசி ஆனந்தர்கிட்ட அவர் வந்து சுத்தமா டச்சிலே இல்லாம வந்து கட் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து நேச்சுரல் நம்ம வந்து உள்ள போறோம், இந்த மாதிரி வேலைகள் செய்யறோம். திருப்பி நம்ம வந்து என்ன பண்றோம்னா திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு வந்து சொல்றோம், சந்திரன் ராஜா சார் மாதிரி நீங்க கூப்பிடுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வெறும் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ணணும், அதே நேரத்தில் வந்து கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மக்கள் இணைப்பு, இந்த நாளும் சேர்ந்தா மட்டும்தான் உயிர் உள்ள ஒரு உடல். இல்லைன்னா என்ன அது வந்து உயிர் இல்லாத ஒரு முண்டமா தான் இருக்கும். இப்படி இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஃபெயிலியர் ஆகுன்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் வந்து இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்துடுறேன், இவங்க வந்து இப்போ விட்டுட்டாங்களோன்னு நமக்கு ஒரு ஆதங்கமும் இதுவும் வந்து வருது. ஓகே, இப்போ புசி ஆனந்த் மேலே உண்டான விமர்சனங்கள்ன்றது இருக்குல்ல, இப்போ நீங்கள் அவரோட பழகுனதுனால இப்போ அவருடைய தனிப்பட்ட மேன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது பிரச்சனை ஆகுதா, இல்லை அவர்கிட்ட என்ன பிரச்சனை? ஏன்னா நிறைய நிர்வாகிகள் அவருக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க, இந்த டீலிங் பேசினதா மற்ற விஷயங்களும் வந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக அவர் என்ன மாதிரியான ஆளுமை, அவருக்கு ஏதாவது கெயின் இருக்கா? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர் மன்றமாக இருந்து தளபதி மக்கள் இயக்கமாக இருந்த வரைக்கும் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு அரசியல் கட்சியாக வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பாண்டிச்சேரியோட அரசியல் வேற, தமிழ்நாட்டோட அரசியல் வேற. நீங்க வந்து வரைபட அளவில் நீங்க பார்த்தாலும் சரி, அது வந்து சின்ன ஒரு மாவட்டமா இருக்கு, மாநிலமா இருக்கு, தொகுதியா இருக்கு, வட்டமா இருக்கு. எம்எல்ஏங்கிறதே இங்க கவுன்சிலர் சொல்றதை விட கொஞ்சம் பெருசா. நான் வெறும் வந்து ஏரியா வச்சு மட்டும் சொல்ல, இங்க என்டையர் அரசியலே வந்து டிஃப்ரெண்டான ஒரு அரசியல். ஸோ அதனால என்னன்னா இந்த அரசியல் இதோட தாக்கம்லாம் அவருக்கு வந்து தெரியாது. நீங்க வந்து ரசிகராக இருக்க வந்து வரைக்கும் ஓகே, மன்றமா இருந்த வரைக்கும். ஆனால் அரசியலாக வரும்போது இவங்க வந்து வேகமாக செயல்படணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பத்தாது. இவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய டீம் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம சொல்லணும், தளபதிக்காக ஆரம்பத்துலேருந்து யாரெல்லாம் உழைச்சாங்களோ, தளபதியை வந்து முழுசாக யார் தெரிஞ்சவங்களோ, அவருக்கு என்னென்னலாம் பண்ண முடியும், அவரை எப்படி வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியுது, இந்த பழைய டீமுக்கு தான் வந்து தெரியும். சந்திரன் சாருக்கு வந்து தெரியும், சந்திரன் சார் அவர்களுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா இதோட வீரியம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது மக்கள் எடுத்து தாக்கத்தை வந்து ஏற்படும். இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க. அதுல வந்து ஓரளவுக்கு வந்து சக்சஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து பண்ணாரு. அவர் கான்செப்ட், ஸ்ட்ராட்டஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மூணு கோர்வையா பண்ணதுனால மக்கள் கிட்ட அது எடுபட்டுச்சு. திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது. இன்னைக்கு பண்றவங்க வெறும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஊடகத்தை மட்டும் தான் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜி கூட அவங்க பண்ற மாதிரி தெரியல. ஊடகத்தை மட்டும் பிம்பமா வச்சு பேசுறாங்க, மக்கள் கூட்டத்தை வந்து திரட்டுறாங்க. அது வாக்கா உங்களுக்கு வந்து மாறவே மாறாதுன்னு நம்ம திருப்பி சொல்றது காரணம்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி முழுசா இங்க வந்து ஃபெயிலியர் ஆகிக்கணும் தான் நம்ம வந்து சொல்றோம். அதாவது அந்த இப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிற இடம் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, இப்போ பேசுறதுன்றது மக்கள் என்னவா புரிஞ்சுக்குவாங்க? அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் எழுச்சி ஏற்படாதா? நான் விஜய் மாதிரியான ஒரு ஆள் பேசுகிறாப்ல, அதுவும் திமுகவுக்கு எதிராக பேசுகிறாப்லன்றப்ப அவரை பற்றின பிம்பம் வந்து ஜாஸ்தி ஆகாதா? அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வாய்ப்புகள் திருப்பி உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் பரந்தூர் போகிறீங்க, பரந்தூரில் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு திருப்பி அங்கே வந்து கீழே இறங்குக்கு தடைன்னு சொன்னாங்க. அந்த தடையை மீறி நீங்கள் குறைஞ்சபட்சம் இறங்கி அவங்களோட கை குலுப்பி அவங்களோட ஒரு உரையாடல் பண்ணி நீங்கள் ஒரு 10 மீட்டரோ 20 மீட்டரோ நீங்கள் நடந்து போயிருந்தீங்கன்னா அன்னைக்கு அந்த செய்தியே நேஷனல் நியூஸ் இன்னும் வந்து பெருசாக போயிருக்கும். மக்கள் கிட்ட ஒரு பாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அதை தான் இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திருச்சியே நம்ம வந்து ஏன் வந்து குற்றச்சாட்டு சொல்றோம்னா, உங்களுக்கு செயற்கையா ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டாதீங்க, ஆர்கானிக்கா உங்களுக்கு ஒரு கூட்டம் வருது. நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் வருது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் இயக்குறாங்க அந்த வாகனத்தை, நடந்து போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா உளவுத்துறை வந்து விட்டுட்டாங்க. அதை வந்து பெருசா இவங்க எதுவும் நம்ம வந்து இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டாங்க. அவங்க அதுல உண்மையிலேயே கையில எடுத்திருந்தாங்கன்னா
ஒரு 25 கிலோமீட்டர் வேகம் 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து வாகனத்தை இயக்கக்கூடிய அளவு தான் அங்க கூட்டம் இருந்தது. அந்த வேகத்துல போயிருந்தாங்கன்னா இந்த கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்து நின்று இருக்க வாய்ப்பு கிடையாது. ரிப்பீட்டடா வராங்க. அந்த பார்த்தவங்களே திருப்பி வந்து இவரோட வந்து பாக்குறாங்க. அப்படியே வந்து ஒரு சுழற்சியா தான் அந்த கூட்டம் இருந்தது. அதை தான் நம்ம வந்து சொல்றோம், இது வந்து ஆர்கானிக்கா சேர்ந்த கூட்டம் இல்ல. இது நீங்க இந்த கூட்டத்தை நீங்க வந்து மரக்கடையிலே கூட்டிட்டு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 8-9 தொகுதிகள் இருக்கு. நீங்க அங்க வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. 50,000 ஓட்டு வாங்கிட்டா ஜெயிச்சிட முடியுமா? ஒரு தொகுதிக்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டு இருக்கு. நீங்க ஜெயிக்கணும்னா 3 லட்சம் ஓட்டு வாங்கணும். அப்பனா நீங்க 9x5 நீங்க எவ்வளவு பேர் அங்க வந்திருக்கணும் கூட்டம்ன்றதை நீங்களே வந்து பாத்துங்க. அப்ப அவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அங்க வந்து கூடியிருந்தா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் தான் நம்ம வந்து சொல்றோம். வியூக வகுப்பாளர் கொடுக்குற அந்த வியூகம் வந்து இவருக்கு போதுமானதா இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு ஃபெயிலியர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பண்ணாரு. அப்போ நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம். அமெரிக்கால இருக்க ஜான் ஆரோக்கியசாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணாரு. அதுவும் நமக்கு வந்து ஃபெயிலியர். அப்பயே நம்ம வந்து ஜானை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம், இது வந்து இங்க செட் ஆகுது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கிட்ட நீங்க போனோம், எளிய மக்கள் கிட்ட அன்புமணி ராமதாசன் நீங்க எடுத்துட்டு போய் என்னன்னு காட்டுறாருன்னா பிராண்டா காட்டுறாரு. அவர் ஒரு கோட்டு சூட்டு போட்டு ஒரு மைக்ல பேசுற மாதிரி எல்லாம் வந்து இவர் வந்து மேடை போட்டு வந்து எலிவேட்டர் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆமா, மேடை போட்டு நீங்க மைக்கு போட்டு எல்லாம் பேசுனது வந்து அந்த மக்கள் கிட்ட புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்றதே அந்த மக்களுக்கு போய் சேரவே இல்லை, புரியவே இல்லை. அந்த மாதிரி தொடர்ச்சியான ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்க நீங்க வச்சுட்டு நாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம்னா இது வந்து பெருத்த அவங்களுக்கு வந்து அடியா இருக்கும். அதுல நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அரசியல் களத்தை விட்டு நீங்க வெளில போயிடுவீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். இப்போ 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ அதுலேயும் வந்து இப்போ பேரம் நடந்ததாக சொல்லப்படுது. அதுக்கான ஆதாரங்கள் ஆடியோலாம் நிறைய நிர்வாகிகள் ரிலீஸ் பண்ணாங்க. அதை தாண்டி இப்போ 234 பேர் ஸ்ட்ராங்காக நிப்பாட்டுறதுக்கான ஆட்கள் இருக்காங்களா ஃபஸ்ட்? அதாவது முகங்களா? இப்போ திமுகவில் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்க, இல்லை அதிமுகவில் ஒருத்தர் நிப்பாட்டுறாங்கன்னா அவர் லோக்கலில் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான ஆட்கள் இவங்கள்ட்ட இருக்காங்களா ஃபஸ்ட்டு? இல்லை, இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் ஃபெயிலியர்னு நம்ம சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மக்கள் தொடர்பு, இது நாலும் சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பை ப்ராடக்டாக அது வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த பை ப்ராடக்டே நீங்கள் வந்து போகலை பண்ணலைன்னும் போது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நேரடியாக வந்து தேர்தலுக்கு வந்து போகணும்னு சொல்கிறீங்க. அடுத்த 6 மாதத்தில் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லும்போது நிர்வாகிகளே போடல. வட்டத்தில் நிர்வாகிகள் போடல, கிளையில் நிர்வாகிகள் போடல, ஒன்றியத்தில் நிர்வாகிகள் போடல, பேரூரில் நிர்வாகிகள் போடல, எதுவுமே நீங்கள் போடாமல் மாவட்ட செயலாளர் மட்டும் போட்டீங்க. அதுலேயும் இன்னும் 6 மாவட்டங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் இன்னும் போடல. இந்த மாதிரி அடிப்படையில் ஒரு கட்டமைப்பே நீங்கள் பண்ணாமல் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் போட்டோம்னு சொல்கிறீங்க. அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு என்ன அரசியல் தெரியும்? அவர் எந்த பொறுப்புல இருக்காரு? அவருக்கு நீங்க பொறுப்பே கொடுக்காம வெறும் பூத் லெவல் ஏஜென்ட்டா சும்மா காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து இந்த எனக்கு வார்டில் ஆள் வேணும்னு சொல்லிட்டு நீங்க வெறும் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் வாங்கி, ஓட்டர் ஐடியை வாங்கி பூத் லெவல் ஏஜென்ட்டா போட்டீங்க. அவங்களுக்கு எந்த விதமான அரசியலும் தெரியாது. நீங்க திருப்பி தலைமையை ஏமாத்த தான் செய்றீங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட்னு இருக்கும். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எந்த பொறுப்புலையுமே கிடையாது, அனுபவமும் இருக்கு. எந்த பொறுப்புமே மேபி அவங்க வந்து வேற ஏதாவது கட்சியில கூட இருக்கலாம். அவங்க அப்பா திமுக, அண்ணா திமுகல கூட இருக்கலாம். அவங்களோட மகனை வந்து விஜய் ரசிகரா இருப்பாங்க. அந்த ரசிகரா இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து பூத் லெவல் ஏஜென்ட்டா வந்து போட்டிருக்காங்க. அவங்க எப்படி அவங்க வேலை செய்வாங்க? ஸோ அடிப்படையிலேயே நமக்கு வந்து இங்க வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவோம். நீங்க பில்டிங்கை வந்து கட்டணும்னு நினைக்கும் போது அடிப்படையில் பேஸ்மெண்ட்டே போடாம நான் பில்டிங் எழுப்பிடுவேன், நான் வந்து நாளைக்கு கிரக பிரவேசம் பண்ண போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை கொடுக்குறாங்க. இது எப்படி நடக்கும்னு நமக்கு வந்து தெரியல. அதை தான் நம்ம வந்து சொல்றோம். அதை தாண்டி இதெல்லாம் நீங்க பண்ணாம எங்களுக்கு வந்து வேட்பாளருக்கான வேட்பாளர் உள்ளுக்குள்ள இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம். திருப்பி நீங்க வெளியில இருந்தா வேட்பாளர் நீங்க இறக்கணும். அவங்க வந்து நீங்க கேட்குற காசை கொடுப்பாங்க, நீங்க வந்து காசை கொடுத்து வாங்கி அவங்க வந்து பொருள் செலவு பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து இந்த தொண்டர்களாகவும் இருக்க மாட்டாங்க, இந்த கட்சிக்காரங்களும் இருக்க மாட்டாங்க, மக்கள்கிட்டயும் அவங்க போய் வேலை செய்ய மாட்டாங்க. விஜய் சாருக்கும் வந்து அவங்க வந்து ஒரு காட்சி பொருளா தான் இருப்பாங்களே கண்டி. அதை தாண்டி இங்க எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்ல. அந்த இருந்தாங்கன்னா கூட ஒரு 10 வேட்பாளர் எனக்கு தெரிஞ்சு தாவேக்கள் வந்து வருவாங்க. இவங்க எதிர்பார்க்குற வந்து அந்த தோரணையில ஒரு 10 பேர் வேணாலும் மீதி எல்லாம் வெளியில இருந்தா வந்தவங்க. அப்படிதான் வந்தவங்க. அதுக்கு தான் வந்து பேரம் பேசப்பட்டதா முன்னாடி, இதுக்கு முன்னாடி பேரம் பேசப்பட்டது அதுக்கு தானே. அது என்னன்னா இவர் புசியானந்த என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த மன்றங்கள்ல இருந்து வந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புசியானந்த ஆதரவாளர். அதை சொல்றேன், நான் தான் சொல்றேன்னா 94, 95 காலங்களில் இருந்தவங்க யாருமே 2016 இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டார். ஜெயசீலன் வந்து இல்ல இறந்து போயிட்டாரு. முன்னாடி இருந்த ராஜா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யாருக்கு ஒண்ணுமே பண்ணலன்ற குற்றச்சாட்டும் இருக்கு மேல, யாருமே இல்லைன்னும் போது அப்ப என்ன புதுசா வந்தவங்க எல்லாம் இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா புசியானந்த ஆதரவாளா இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாருன்னா, இவரு ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்தனால இவரு அவங்களுக்கு ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, தம்பிங்களா
நான் வந்து உங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் போட்டேன், உன்னால எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாரிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடு அப்படின்னா மாவட்ட செயலர் என்ன பண்றாரு, வாங்குறாரு, ஓப்பனாவே வாங்குறாரு. அதுக்கு அடுத்த நிலைகள்ல இருக்க பொறுப்புகள்ல வாங்கிட்டு இவர் எடுத்துக்கிட்டு மீதி தலைமைக்கு வந்து கொடுக்கறதா பல்வேறு ஊடகங்கள்ல காசு கொடுத்தவங்களே வந்து சொல்றாங்க. நம்மகிட்டே நிறைய தரவுகள் இருக்கு. பணம் கொடுத்து இதுல என்னன்னா பாதி பேர் பணத்தை வாங்கிட்டு இவங்க போஸ்டிங் கொடுக்கலன்னு தான் இங்க வந்து சிக்கல். பணத்தையும் வாங்கிட்டு போஸ்டிங்கும் கொடுக்கல அப்படிங்கிறது அந்த அவங்களுக்கு கூட அப்படியே கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து தூக்கிடுவாங்க பதவியில இருந்து. அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து தூக்கிட்டாங்கன்னா இன்னொருத்தர் போடும்போது திருப்பி அவர்கிட்ட பணம் வாங்கலாம். இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு வந்து புரியல. ஒரே பதவிக்கு 2 பேர்கிட்ட 3 பேர் பணம் வாங்குறாங்க. இவர் 6 மாசம் இருப்பாரு, 6 மாசத்துக்கு அப்புறம் இவரை தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போடுவாங்க, திருப்பி இன்னொருத்தர். இந்த மாதிரி இருக்கு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா. ஆமா, ரொட்டீனா அவங்களுக்கு வந்து அந்த மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குன்றத இது பண்றாங்க. ஆனா களத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் சொல்றேன். நான் இருக்கிற பகுதி சைதாப்பேட்லயே உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலாளரே கிடையாது. மாசு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருக்கிறார். ஆமா, மாவட்ட செயலாளர் திருச்சியில உங்களுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ற அளவுக்கு யாரும் பெருசா ஆட்கள் வந்து கிடையாது. ஏன்னா பழைய நிர்வாகிகள் நீங்க வந்து உள்ளுக்குள்ளே சேர்க்கறது இல்லை. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உறுப்பினரா உள்ள வந்து அவங்க வந்து மொபைல் ஆப் மூலியமா உறுப்பினரா இருக்காங்க. ஆனா களத்துல இருக்கவங்க நீ வந்து விஜய்க்கு எதிரானவர், விஜய் கூட வேலை செய்யக்கூடாது, நீங்க கட்சி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் புஷி ஆனந்த் ஆதரவாளர்கள், வெளியில இருக்கவங்க விஜய் ஆதரவாளர்கள். இப்படி ஏதாவது ஒரு கட்சி நீங்க பாத்திருக்கீங்களா? எம்ஜிஆர் ரசிகர்னா எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர் தான். அம்மாவோட தொண்டர்கள் எல்லாருமே அம்மாவோட தொண்டர்கள் தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க 2 பிரிவு இருக்கு. ஒன்னு புஷி ஆனந்த் தொண்டர்கள், இன்னொன்னு விஜய் தொண்டர்கள். இந்த பிரிவினைன்றது இருக்கு. இப்போ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி இவருடைய வாக்கு சதவீதம்ன்றது என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு எளிமையாக நிறைய அரசியல் விமர்சகர்கள் ஊடகங்களில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து சீமானை விட கூட வாங்கிடுவார், அதுதான் சீமான் அடிக்க காரணம் அப்படின்னு. ஸோ சீமானுக்கும் விஜய்க்குமான இது வந்து வாக்கு வங்கியோட பிரச்சனை தானா, இல்லை வேற ஏதாவது உள்ள அரசியல் இருக்காது? இல்லை, சீமான் பேசக்கூட அரசியல் வேறு. அவர் வந்து நமக்கு பிடிக்கலன்னு தானே அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, தமிழ் தேசியம் சார்ந்து அவர் வந்து ஒரு மாற்றம் முன் வைக்கிறாரு. அவர் வந்து வைக்கிறாரு. திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்றுன்னு அவர் வந்து சொல்றாரு. தொடர்ச்சியா வந்து தனியே தான் அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு, யாரோடும் வந்து கூட்டணி போல. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா இவர் முதல்ல ஆதரிச்சு பேசினவர் திரு சீமான் அவர்கள் தான். பல கட்டங்களா பேச்சுவார்த்தை நடந்தது. ஆமா, அப்ப என்ன அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நினைச்சிருப்பாருன்னா இவர் வந்து முதல் வேட்பாளர், திரு விஜய் அவர்கள் வந்து துணை முதல்வர் அப்படி கொடுக்கலான்னு சொல்லுது அவர் எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா புதிய கட்சி, சரி பரவாயில்ல, நம்ம வந்து யார் வேணாலும் நம்மள என்னைக்கா இருந்தாலும் சீமான திட்டிட்டு தான் இருக்க போறோம், அதனால தம்பி பரவாயில்ல அவர் வந்து டிப்டி சிஎம் கொடுக்கலாம், 2 பேருமே வர்றதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஷீட் ஷேரிங் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து கிடையாது, இவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கு. சோ ரெண்டுமே வந்து மிங்கில ஒரு நல்ல காம்போவா இருந்திருக்கும் அவர் நினைச்சார். டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அப்படி சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி, கட்டமைப்பு உருவாக அரசியல் பண்ணலாம். அரசியல் வந்து பார்க்கலாம், எளிய மக்கள் கிட்ட நீங்க வந்து போய் ரீச் ஆயிருக்க முடியும், சாமானிய மக்கள் கிட்ட போய் நீ அப்படிதான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சபார்டினேட்டா வரணும் போது நாங்க முதன்மை சக்தின்னு சொல்லும் போது தான் அவருக்கு வந்து கோவம் வருது. அதனாலதான் வந்து இவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் சொல்லும்போது திரு சீமான் அவர்கள் விமர்சிச்சாரு. ஸோ அங்கேயே வந்து இந்த கூட்டணி வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இவங்க கிட்ட வந்து பேசினாங்க, 60-70 சீட்டு வரைக்கும் வந்து பேசினாங்க. அப்போ வந்து இவங்க பிடி கொடுத்து பேசல. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவர் வந்து மாநாட்டிலே ஓப்பன் டிக்ளேர் பண்ணார் இல்லைங்களா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லும் போது கூட அண்ணன் திரும்ப வந்து விமர்சனம் பண்ணாரு. இதை நீங்க வந்து இப்ப சொல்லக்கூடாது, எலெக்ஷன் நேரத்தில் சொல்லுங்களா, அதை இலைமறைவு காய்மறைவா தான் நீங்க பேசணும், இதை நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்றீங்க, இது நாங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் இவருக்கு வந்து அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க முழக்கம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குடும் போது கம்யூனிஸ்டுகளும் வந்து மித்த பிற கட்சிகளும் வந்து திமுக கூட்டணியில வந்துடுவாங்க, யாரும் வந்து வரமாட்டாங்க. ஓட் பேங்கை நீங்க ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் யாருமே உங்க பின்னாடி வந்து வரமாட்டாங்க. ஏன்னா அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. சினிமால உங்களுக்கு தெரியும் விஜய் சார் வச்சா இந்த படம் இவ்வளவு ஓடும், இவ்வளவு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க பிக்ஸ் புக்கிங்க, நீங்க படம் பூஜை அன்னைக்கே நீங்க வந்து புக்கிங் வாங்கலாம். பட் அரசியல் வந்து அப்படி கிடையாது. மக்கள் மனதில் நீங்க போய் இடம் பிடிக்கணும், மக்களோட பிரச்சனையை வந்து பேசணும், மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் உங்களுக்கு வாக்கா வந்து மாறும். அதுவும் ஒரே எலெக்ஷன்ல எடுத்த உடனே வருமானலாம் வந்து தெரியும், அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா நம்ம திருப்பி சொல்றது என்னன்னா விஜய் சாருக்கு கூட்டம் கூடுது, ரசிகர்கள் இருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல. அந்த ரசிகர்கள், அந்த தொண்டர்கள் பல கட்சிகளோட அனுதாபிகளா இருக்காங்க. அவர் திமுக காரரா இருப்பாரு, அதிமுக இருப்பாரு, ஏன் பிஜேபி காரரா கூட இருப்பாரு, சீமானா வந்து நேசிக்கிறவர் கூட. ஆனா அவர் வந்து விஜய் படங்களை பார்ப்பாரு, விஜய் பார்க்க வருவாங்க, விஜய்க்காக இந்த கூட்டம் அதெல்லாம் ஓட்டா போடுவாங்க நம்ம வந்து சொல்ல முடியாது. இவரோட ஒரே டார்கெட் என்ன, முதல் தலைமுறை வாக்காளர்கள். அவங்களுக்கு எந்த விதமான புரிதலும் இருக்காது. அவங்க என்னன்னா எனக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், வந்து மாநில கட்சிகளும் வேணாம், தேசிய கட்சிகளும் வேணாம், தமிழ் தேசியம் பேசி பிரிவினவாதம் பேசுறாருன்னு அவங்க நினைக்கலாம்.
நமக்கு தமிழ் தேசியம் வந்து இங்க தேவையா இருக்கும். அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் புரிதலும் கிடையாது. அவங்க முதல் தலைமை வாக்காளர்கள் வந்து இவரை நோக்கி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனா அவங்களுக்கான அரசியலை இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. இப்போ பேசதான் என்ன பண்ணுறாருன்னா ரசிகர்களை குஷிப்படுத்துக்கும் அவங்கள வந்து உற்சாகப்படுத்துக்கும் பேசுகிறாரு கண்டி. அந்த முதல் தலைமை வாக்காளர்களுக்கு நான் இதெல்லாம் மாற்று நான் என்கிட்ட வச்சிருக்கேன், இதெல்லாம் என்கிட்ட புதிய சிந்தனை இருக்குது, இதை நான் வந்து களத்தை மாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அரசியல் பேசவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன் இந்த டோட்டல் ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர்னு நம்ம சொல்லுவோம். பிரச்சாரங்களுடைய தாக்கம் எந்த அளவு இருக்குன்னு தவறான தகவல் வந்து எடுக்கிறாங்க. தகவல்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? கூகுள்ல இருந்து எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல இருந்து எடுக்கிறாங்க, ட்விட்டர்ல இருந்து எடுக்கிறாங்க. நான் கூட ஒரு தப்பான தகவல் வந்து போடலாம், என்னோட முகநூல்ல நான் போடலாம், அதுதான் வந்து தரவுன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒரு அரசியல் ஆய்வாளரோ இல்ல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவர்கிட்டயோ நீங்க வந்து கேட்கணும். அந்த மாதிரி நீங்க அது கேட்டா மட்டும்தான், இல்ல நீங்க அதை நோக்கி ஆய்வு பண்ணி கள ஆய்வு பண்ணி தான் அவருக்கு வந்து அறிக்கைகளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரணும். நீங்க அவசர அவசரமா தானே எல்லாமே பண்றீங்க, அறிக்கைகள் அவசர அவசரமா கொடுக்குறீங்க. இப்ப நாளைக்கு வந்து கரூர் நாமக்கல் போறாரு, இன்னைக்கு வரைக்கும் திட்டம் இல்லை. நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணீங்க, காவல்துறையில எந்த இடத்துல கேட்கணும்னே உங்களுக்கு தெரியல, நீங்களா ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க, அந்த இடம் வந்து ஏற்கனவே காவல்துறையால அனுமதி மறுக்கப்பட்ட இடமா இருக்கு. அப்ப நீங்க என்ன திருப்பி சொல்றீங்க, காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேணும். எல்லாருக்கும் இந்த சிக்கல்கள் இருக்கு. முதலமைச்சரே வந்து முதலமைச்சர் போனாலும் சரி, பாரத பிரதமர் வரும்போது 20 உங்களுக்கு வந்து நிபந்தனைகள் கொடுத்தா கூட, எங்களுக்கு மட்டும் தான் நிபந்தனை கொடுக்குறாங்க. மைக் வயரை முதலமைச்சரே கட் பண்றான்னு சொல்லும் போது நீங்க அந்த மக்களோட அரசியல் நீங்க பேசவே இல்லை. நீங்க திருப்பி திருப்பி வந்து இங்க மக்களால வந்து நீங்க வந்து வியூஸ் வரும், உங்களை பார்க்க வருவாங்க, கூட்டம் வரும், நீங்க பேசுகிற அரசியல் தான் உங்களுக்கு வாக்காம திருப்பி நம்ம வந்து சொல்றோம். ஓகே, இப்போ இவருக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ இவரை மாவட்ட செயலாளர் அணுகிறது பிரச்சனையாக இருக்குன்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? இப்போ விஜய்ன்ற ஒரு தனிநபருக்கு அரசியல் படிக்கிறாரா, அன்றாட நிகழ்வுகளை வாட்ச் பண்ணுறாரா, அது எப்படி இருக்கு? திரு விஜய் அவர்களை யாரும் வந்து நெருங்க முடியல. அவர் வந்து ஐசோலேட் பண்ண மாதிரி தனிமையில தான் இருக்கார். ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர் அவர் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. 2 கேட்டு தான். ஒன்று வந்து வியூக வகுப்பாளர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலர். இவங்க 2 பேர் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். அதை தாண்டி யாராவது ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ புதிதாக கட்சியில் வந்தவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண நினச்சாங்கன்னா திருப்பி வந்து அவங்க கிட்ட போய் சொல்லுவார், இவங்க என்னை கூப்பிட்றாங்க, என்னான்னு கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு திரு புசி ஆனந்தர்கிட்டும் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட தான் அவர் வந்து சொல்றாரு. எந்த விதமான மாவட்ட செயலரும் அவரை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. அப்படிதான் ஒரு கட்டமைப்பு. ஏன் அப்படின்னா திரு புசி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு, யாராவது நேரடியாக தலைவர்கிட்ட வந்து நெருங்கிட்டாங்கன்னா நம்மளோட இருப்பு இங்கே காலி ஆயிடும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தடையை வந்து 2 பேருமே, ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவரும் ஒரு தடை போட்டு வச்சிருக்காரு, இவரும் ஒரு தடை போட்டு வச்சிருக்காரு. இவங்க 2 பேரை தாண்டி யாருமே வந்து நீங்க நெருங்க முடியாது. ஒருவேளை அப்படி யாராவது அவர் வந்து நேரடியாக தொடர்பு கொள்ள நினைச்சாலும் இவங்க மூலயமா வந்து திருப்பி அவங்கள கூப்பிட்டு ஃபயர் பண்ணுவாங்க. நாங்க தான் சொல்லியிருக்கோம்ல, எதுக்கு நீங்க தலைவருக்கு என்ன விஷயம் எங்ககிட்ட சொல்லுங்க. ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும்னா தலைவர்கிட்ட 1000 விஷயம் அவங்க பேசுறதுக்கும் இவங்களே ஃபில்டர் பண்ணுவாங்க, இதை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு மாவட்ட செயலர் வராருன்னா இவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அவர் வந்து அனுப்புவாங்க, இதைத்தான் நீ பேசணும், இவ்வளவு அளவு தான் பேசணும், இந்த ஸ்கேல்ல தான் பேசணும், இந்த டோன்ல தான் பேசணும். ஒரு ரோபோவுக்கு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ற மாதிரி நீங்க பண்ணும்போது அப்போ அவர் பார்க்கும்போது 2 வார்த்தை தான் பேச முடியும். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே வந்து பேச முடியாது. எந்த தொண்டர்களும் அவர் ரீச் பண்ண முடியாது, எந்த மாவட்ட செயலும் ரீச் பண்ண, எந்த தலைமை கழக நிர்வாகிகளும் வந்து ரீச் பண்ண முடியாது, மாநில நிர்வாகிகளும் ரீச் பண்ண, யாருமே அவர் வந்து ரீச் பண்ணார். பத்திரிகைகளும் அவர் ரீச் பண்ண முடியாது, எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் ரீச் பண்ண. அப்படி ரீச் பண்ண முடிஞ்சிருந்தா பல பேர் இன்னைக்கு இந்த கட்சியில வந்து இணைஞ்சிருப்பாங்க. அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி பல காலம் வெயிட் பண்ணி எல்லாம் பல கட்சிகளில் வந்து போய் இணைஞ்சிருக்காங்க. இதை வந்து அவர் வந்து மாத்திக்கணும். அதை எப்படி மாத்திப்பாருன்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ இதை வந்து இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ ஒரு நடிகராக இருக்கும்போதே ஒரு கிசுன்னு எழுகிறது நியாயம். ஆனால் இப்போது விஜயை விமர்சிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகையோட விமர்சனம் பண்ணுறாங்க. அது நம்ம அந்தரங்கத்துக்குள்ளே போவேணாம் அப்படின்னாலும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐசோலேட் ஆகிருக்கிறது மட்டும்தான் ரீசனா? ஒருவேளை வெளியே வந்தாருன்னா அவருடைய பிம்பம் மாறுமா? இல்ல, நிச்சயமா மாறும். இப்போ அது வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. நம்ம வந்து எப்பவுமே வந்து தனி மனித தாக்குதல் வந்து பண்றதுல அது வந்து நம்ம லைஃப்லயே பிரின்சிபலா வச்சிருக்கோம். யாரா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து ஒரு போராட்டங்களே நம்ம எடுக்கணும்னா கூட அந்த பாதிப்புகளை தான் பத்தி பேச, தனி மனிதரை பத்தி நம்ம வந்து பேச போறது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து போக விரும்பல. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி தனி மனிதர் கிடையாது, நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்பிரபலம் உச்ச நடிகரா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல் தலைவராக வரும்போது உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே உற்று நோக்கி கவனிக்கப்படுதுன்றதை இவங்க வந்து அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் எடுத்து சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு திருப்பி பிரச்சனையாகுது. நீங்க மக்களை சந்திக்க வரல, வந்து ரசிகர்களை சந்திக்க வரல. ஆனா ஒரு சக நடிகையோட திருமணத்துக்கு வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட் நீங்க எடுத்துட்டு போறது வந்து விமர்சனமாகுது. எதுக்கு விமர்சனமாகுதுன்னா நம்மளோட செயல்கள் இருந்தா நம்மளுக்கு வந்து விமர்சனம் வருது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லைனாலும் இந்த மாதிரி விமர்சனங்களை தவிர்க்கப்படணும். பொதுத்தளத்துக்கு வரும்போது தவிர்க்கணும்.
ஏன்னா அது உங்களோட உரிமை, போகிறது நல்ல விஷயம்தான். அவங்களோட சக நடிகை வந்து கோ ஆர்டிஸ்ட் அவங்களோட போகிறது வந்து தவறு கிடையாது. அதே மாதிரி தொண்டை நீங்கள் இறந்து போகிறான், ஒரு மாவட்ட செயலர் இறந்து போகிறார், அந்த நிகழ்வுக்கு நம்ம போகாமல் இவங்க தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை. அதுக்கு போன்னு சொல்கிறதும் இவங்க தான், இதுக்கு வராதிங்கன்னு சொல்கிறதும் இவங்க தான். அப்போனா என்ன ஆகுதுன்னா அவரை இவங்க வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. அப்போ கூட விஜய் சாருக்கு வந்து இதெல்லாம் வந்து புரிதல் இருக்கணும். ஏன் இதை வந்து என்னை தடுக்கிறீங்க, என்னோட கட்சி தொண்டன் தானே இறந்து போயிட்டோம், அதுக்கு நான் ஏன் வரக்கூடாது? அப்போ தானே அந்த குடும்பம் வந்து உங்களை நம்பிக்கை வைக்கும், அந்த பாண்டிங் உங்களுக்கு அப்போ தானே வரும், கல அரசியல் உங்களுக்கு அப்போ தானே தெரியும். இதெல்லாம் வந்து மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அரசியல் தலைவருக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும். ஸோ அதை வந்து ஜாஸ்தியாக தான் அவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஓட் பேங்க், அவங்க எந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, எங்கள் தலைவர் ஒரு கல்ட்டு, நாங்கள் பெரிய ஆள், எங்ககிட்ட யாருமே வராது. இன்னும் ஒரு தம்பி வந்து பேசுகிறாப்புல, எங்களை யாராவது எதிர்க்கணும்னா, எங்கள் தலைவரை ஜெயிக்கணும்னா, தாவேகாவை ஜெயிக்கணும்னா திமுகவும் அண்ணா திமுக கூட்டணி வச்சா மட்டும்தான் எங்கள் தலைவரை ஜெயிக்க முடியும். யாராவது முதல் தேர்தலே நீங்கள் சந்திக்கல, உங்கள் ஓட் பேங்க் என்னன்னு தெரியாது, மக்கள்கிட்ட நீங்கள் போகவே இல்லை. இந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து கட்டமைச்சு இவங்களை இப்படி தான் வந்து ஊடகங்களில் வந்து பேச வைக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஊடகங்களில் பேசும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஏதாவது அந்த பேக் ஃபயராக வந்து வரும். நீங்கள் என்ன ரியாலிட்டியும் அதை பேசணும். இப்போ நம்மளை வந்து அவங்க ஒதுக்கிறதுக்காரனா ரியாலிட்டியை நம்ம வந்து சொல்கிறோம், இதுதான் உங்களுக்கான சக்ஸஸ் ஃபார்முலா, இதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறோம். ஒன்றுமே இல்லை, இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு வந்து பெருசாக வரலன்னா கூட 2031 களத்தை நோக்கி நீங்கள் நகரலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன்லேயே நாங்கள் ஜெயிச்சிரோம்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டை விட்டே வெளில போகாமல் எல்லாருமே எங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னா, ஆன்லைனில் ஓட்டு போட்டால் விஜய் சார் தான் 2026 முதல்வர். ஆன்லைனில் யாரும் ஓட்டு போகிறது இல்லை இல்லைங்களா? இவங்க சொல்கிற இந்த சமூகம், இந்த சமூக வலைதளங்களில் வந்து இவங்களை பின்தொடருங்க யாரும் ஓட்டு போட வரப்போகிறதே கிடையாது. இந்த அரசியல் தான், மக்கள் தான் உங்களுக்கு வராங்க பார்த்தீங்களா, இந்த கூட்டம் தான் வந்து உங்களுக்கு ஓட்டாமல் வரும். அந்த கூட்டத்துக்கு நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு என்ன அந்த நீங்கள் ஒரு இடம் போகிறீங்கன்னா அந்த அரசியலை பேசுங்க. வெறும் வந்து எதிர்கட்சிகளோட எதிர்ப்பு மட்டுமே உங்களுக்கு அரசியல் கிடையாது. வளர்ந்தவங்க பேசலாம், நீங்கள் வளரவே இல்லையே. இப்போ உங்களை நோக்கியும் வந்து விமர்சனம் அவங்க கடந்து போறாங்க, யாருமே வந்து இவர் விமர்சனம் பண்ணவே இல்லை. சமீப காலமா பொருட்படுத்துறாங்க, அதை வந்து லைட்டா அவங்கள வந்து டச் பண்றாங்க. அதுவும் என்னன்னா அவங்க நேரடியா சொல்லாம மறைமுகமா வந்து சொல்றாங்க, உங்களை டச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போறாங்க. நீங்க தான் வந்து அவங்களெல்லாம் வந்து சண்டைக்கு இழுக்கிறீங்க, கூப்பிடுறீங்க. அதுக்கு நீங்க அதுக்காக பதில் நீங்க வந்து அறிவார்ந்த அரசியலை நீங்க எடுத்துட்டு போங்க. மக்கள் மொழியில பேசினா உங்களுக்கு வாய்ப்பு தானா வந்து கனியும்ன்றதான் நம்மளோட கருத்து. நிகழ்வு பகிர்ந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நன்றி.